ஹாய் ஆல். எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னால் என்ன? நம்ம ஒருத்தவங்ககிட்ட இருந்து சில விஷயங்களை எதிர்பார்க்குறது. நம்மளே நிறையா சொல்லியிருப்போம், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் லீட்ஸ் டு பெயின். யார்கிட்ட எதுவும் எதிர்பார்க்காதீங்க, அது உங்களுக்கு ஒரு பெரிய வலியை கொடுக்கும். இந்த மாதிரிலாம் நம்மளே சொல்லியிருப்போம். இதை நம்ம எப்படி பேசுவோன்னா, ஒரு விக்டிம் மோட்லேருந்து பேசுவோம். அவங்க ஏதோ பெரிய தப்பு பண்ணிட்டாங்க, நம்ம நினச்சதை செய்யாமல் அவங்க ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டாங்கன்னு நம்ம நினச்சி பேசுவோம். ஆக்சுவலாக அது அப்படி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு பர்த்டே வருது. அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட இருந்து ஒரு மாதிரியான ஒரு சர்ப்ரைஸ் எதிர்பார்ப்பாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வேறு ஏதாவது செஞ்சுருப்பாங்க. பட் இந்த ஒய்ஃபால் சாட்டிஸ்ஃபை ஆக முடியாது. நான் என்ன நினச்சேன், நான் இப்படிலாம் நடக்கும்னு நினச்சேன், இவ்வளோ தான் எனக்கு கிடச்சிது. ஸோ அந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஏன் வருது அப்படின்னா நம்ம நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுறது கிடையாது, நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது கிடையாது. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, அதை மற்றவங்ககிட்டருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண பார்க்குறோம். எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, நான் நினைக்கிறத செய்யுங்க. அதெல்லாம் நமக்கு ஒரு வகையான ஒரு ஈகோ சாட்டிஸ்ஃபேக்ஷன்னு கூட சொல்லலாம். இது இந்த நிலையிலேருந்து நம்ம பார்க்குறப்ப அது நமக்கு கரெக்டாக தான் தெரியும். ஆனால் உண்மை என்னென்னா, நம்ம நினைப்போம், மற்றவங்க நம்ம நினைக்கிறத செஞ்சு இது கூட எனக்காக செய்யக்கூடாது, அதை செஞ்சுருந்தா நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னென்னா, நீங்கள் சந்தோஷமாக இருந்தீங்கன்னா நீங்கள் யார்கிட்ட எதுவுமே எதிர்பார்க்க மாட்டீங்க. ஓகேவா?